ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். பன்னீர் எடுத்துருக்கேன், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டரை போட்டுருவோம். பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம இப்போ பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா பன்னீர், அதை ஆட் பண்ணி அதை லைட்டாக ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணாமலும் அப்படி போட்டும் பட்டர் மசாலா பண்ணுவாங்க. ஆனால் அதை விட நம்ம ஃப்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக அந்த பீஸும் பொடிஞ்சு போகாது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரை பண்ணி போடுறது நல்லது. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி, ஜீரகம். இப்போது ஆல்ரெடி பட்டர் இருக்குல்ல, நம்ம ஃப்ரை பண்ண அந்த பட்டர்லேயே கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுருங்க. அது பிறகு ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை தட்டி நல்லா வதக்கி விட்ருவோம். பல்லாரியை நல்லா சின்னதாக கட் பண்ணுங்கள், அப்போ சீக்கிரம் குக் ஆயிரும். இது கூட கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தட்டி நல்லா கிளறி விட்டுருவோம். பல்லாரி நல்லா வெந்தாச்சு. இப்போ என்னென்னா மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசால் பொடி இவ்வளோத்தையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸு அப்படியே சிம்மில் வச்சு அப்படி கொதிக்க விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இனி கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் கசகசா எடுத்துருக்கிறேன், இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் திக்காயாச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஜீரக பொடி போடுங்க. 1 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு டேஸ்ட்டு அந்த சுகர், அந்த டேஸ்ட்டு தான். அதையும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு இப்போ நம்ம கேஷ்யூ நட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, கேஷ்யூ நட்டும் கசகசாயம், அதையும் அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக கொதித்ததுமே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். இப்போது கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா டேஸ்டான யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம இது வீட்டிலே பண்ணலாங்க. எதுக்குங்க ஹோட்டலில் போய் பைசா செலவு பண்ணிவிட்டு, வீட்டில் பண்ணால் குவான்டிட்டியும் இருக்குது, குவாலிட்டியும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.